சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை என்ற கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது. அதுக்கடுத்து வேலூரில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை, வேலூரில் ஏலகிரி, அதுக்கடுத்து ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சேஷாசலம் காடுன்னு சொல்லுவாங்க, நம்ம வெங்கடாச்சலபதி கோயில். ஸோ இதை தொடர்ந்து அப்படியே போயிட்டு மகேந்திரகிரியில் முடிச்சிடும். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இந்த பெங்காலுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி தான் சோழமண்டல கடற்கரை சூழல மண்டல பகுதி. இங்கே இருக்கிற தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதுதான் நம்மளுடைய நேட்டிவ் ஸ்பீஷிஸ். அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய காடுகளுக்கு பசுமை மாறா உலர் வெப்பமண்டல காடுகள், டிராபிக்கல் ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கிட்டத்தட்ட இந்த காடுகளில் இந்த பகுதிகளில் 1100 வகையான ஸ்பீஷஸ் இருக்கு, 100 தாவர இனங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 தாவரங்கள் இன்றளவும் மருத்துவத்துக்கு நம்ம முன்னோர்கள் எல்லா ஊர்லையும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் ஒரு செய்தி, இதுக்குள்ள நாங்கள் பாம்பு ஆராய்ச்சி சொன்னோம் இல்லையா, இந்த பாம்புகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பேர் பட்டியலிட்டு கேட்போம். இங்கே எல்லா ஊர்லேயும் பேர் கேட்போம். எத்தனை பாம்புகள் பேர் சொன்னாங்க தெரியுமா? 480 பேர் சொன்னாங்க. பாம்புடைய பேர் மட்டுமே எத்தனை பேர்? 480 பேர். சரி, 480 ஸ்பீஷஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எத்தனை இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 480 பேர் தூத்துக்குடியில இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் ஆந்திரா மக்களையும் சந்திச்சோம். அதில் நிறைய சுய உதவி குழுக்கள் அல்லது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பணித்தள பொறுப்பில் வேலை செய்யறவங்க. ஏன்னா எல்லா கிரவுண்ட் நாலேஜ், அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற தகவல் யாருக்கு தெரியும்னா உண்மையில அந்த பகுதியில் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரியுதவங்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிவித்தால் தான் அவங்களுக்கு நிறைய தெரியும். இயற்கை சம்மந்தப்பட்டது, சூழல் சம்மந்தப்பட்டது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் சம்மந்தப்பட்டு, பூச்சிகள் சம்மந்தப்பட்டது யாருக்கு தெரியும்னா அவங்க தான் தெரியும். அவங்க தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டி. அவங்ககிட்ட தான் நாங்கள் போகிறோம், ஒரு காட்டு உள்ள பயணம் போகிறோம்னா யாரை கொடுத்துட்டு போகிறோம்னா அந்த மாதிரி ஆள் தான் போகிறோம். இன்னொன்று அவங்களோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அவங்க வந்து ஃபுட் சைன் வந்து நல்லா தெரியும், உணவு சைக்கிள் நல்லா தெரியும். உணவு சைக்கிள் தெரியாத ஒரு விலங்கை சந்திக்க முடியாது. உணவு சைக்கிள் தெரியாத ஒரு விலங்கை சந்திக்க முடியாத ஒரு தாவரத்தை நம்ம வர முடியாது. வச்சுங்களா, எங்கே நம்ம எந்த இடத்துல பாலூட்டினங்கள் வாழுது அந்த இடத்துல தாவரங்கள் அதிகமாக இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. புரியுதவங்களுக்கு. அப்போ அந்த என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல போயிட்டு நம்ம கணக்கிட்டோம்னா நிறைய ஸ்பீஷஸ் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ உணவு சங்கிலி ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வு பயணத்தில் நம்ம ஒரு வழிகாட்டி யாருன்னா உணவு சங்கிலி வழி தான். நம்ம மனிதனே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் எந்த பழம் சாப்பிடலான்னு யாரும் கண்டு, ஒரு அணில் பாலூட்டி சாப்பிட்டா அந்த பழத்துக்கு சாப்பிடணும், ஒரு குரங்கு சாப்பிட்டா அந்த பழத்துக்கு சாப்பிடணும். வேற ஒரு நம்ம பாலூட்டிகள் இல்லாத இன்னொரு உயிரினை சாப்பிடுறதுனா மிக கவனமாக இருந்ததுங்க. அந்த பழம் சாப்பிட மாட்டாங்க. அந்த பழம் வந்து நம்மளுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதத்துலையும் வழிகாட்டி யாரு? நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த விலங்குகள் தான். இப்போதைக்கு யார் அதை தெளிவாக தெரிஞ்சால் அந்த பிரச்சனை தெரிஞ்சால்தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த